நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ் டென்சஸ். பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ் டென்சஸ் 3 வகையா நம்ம பிரிக்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ். கடந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது கண்டினியூ ஆச்சுன்னா அதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா வீட்டுக்கு வந்ததும் நான் 2 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 hours when my mom came home. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். கடந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போது அதை கண்டினியூ ஆகுது. ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த திட்டத்தில் ஒரு வாரமாக நான் வேலை செஞ்சுட்டு வரேன். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் அ வீக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த மாதம் இந்நேரத்தில் நான் ஒரு வருஷத்துக்கான பணத்தை சேமித்து வச்சுருப்பேன். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் ஐல் ஹாவ் பீன் சேவிங் மணி ஃபார் அ இயர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனவு ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.